என்று நான் நம்புகிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட காங்கிரஸ் ஒரு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட்டணிக்குள்ளே தொகுதி பங்கீடு நடக்கிற போது இது போன்ற சலசலப்புகள் எழுவது இயல்பானதுதான். அதனால் கூட்டணி உடைந்து போகும், சிதறிப்போகும் என்று கருத தேவையில்லை. 100 விழுக்காடு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடரும். இந்த கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் ஒத்துழைப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை எதிர்கால அறிவிப்புகள் எதுவுமே இல்லை, ஊழல் தவிர மற்ற அனைத்து பிரிவிலும் திமுக தோற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் போன்றவற்றை எப்போதும் அறிவிப்பதில்லை. இதுதான் நடைமுறை வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது பாஜக தலைவருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் திமுக மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற அணுகுமுறையை கைவிடாமல் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பு உழைக்கும் மக்கள் என்று எல்லோரும் இந்த அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை, நடைமுறைகளை வெகுவாக வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்பதை களத்திலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை. திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாக இருந்தது, ஓபிஎஸ் வந்ததுனால கூடுதல் பலமாக இருக்குமா? தொடக்கத்திலேயே சொன்னேன், மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடையும். அரசியல் காரணங்களால் தமிழகத்தில் ஹிந்தி மொழி கற்பதும் பேசுவதும் தவிர்க்கப்படுவதா ஆளுநர் குற்றச்சாட்டு அரசியல் காரணங்களால தான் தமிழகத்தில் ஹிந்தி கற்கிறதுக்கு தவிர்க்கப்படுகிறது, பேசுவதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நேற்று காஞ்சிபுரம். அரசியல் காரணங்களால் தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே இந்தியை மாணவர்கள் கற்பதை யாரும் தடுக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயாக்களில், கேவி ஸ்கூல்ஸ், அந்த பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் தடுக்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியை விரும்புகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மொழியை விரும்பி படிக்கிற யாருக்கும் எதிராக இங்குள்ள அரசியல் கட்சிகள் செயல்படவில்லை. அரசின் கொள்கையாகவே, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே இந்தியை இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது திணிப்பதுதான் அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது இந்தியை திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்த நுட்பமான வேறுபாட்டை வேண்டுமென்றே மறைத்து திரிபுவாதம் செய்கிற போக்கை ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்து வருகிறார்கள். ஆளுநரும் அத்தகைய பரிவார் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை அவ்வப்போது
உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கருத்து தான் அரசியல் நோக்கம் கொண்டது. மாணிக்கம் தாகூர் கட்சி வளர்ச்சிக்காக தான் அந்த அதிகாரத்தில் பங்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கட்சி வந்து வருங்காலத்தில் வளர்ச்சி அடையாமல் போயிடும் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் கட்சிக்கு அந்த அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறதுனால பின்காலத்தில் அது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. அதிகார பகிர்வு பெறுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் என்று இல்லை. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே எமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சியடையும். எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நின்று வலதுசாரிகளின் சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. நாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்குள் அதிகார பகிர்வை கோரலாம், அப்போது வாதிடலாம். ஆனால் நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த முயற்சியையும் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சின்னத்துறை ஊரில் நைட்டு பெட்ரோல் கொண்டு அடிச்சு நம்ம போர்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ மாடு சார் போயிட்டு நம்ம படம் வரைஞ்சிருந்த 2-3 டூலெல்லாம் உடச்சிட்டாங்க. நாங்குநேரி பள்ளி மாணவன் சின்னதுரை அவர்களின் இல்லத்தில் நாட்டு வெடிகுண்டை வீசி பெட்ரோல் குண்டை வீசி வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன்.